இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் உண்மையான ஆசீர்வாதம் எது அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். நன்றியுள்ள இருதயம் உண்மையான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அநேக நேரங்களில இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில உள்ள காரியங்கள் தான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்கள் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது இல்ல. அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை துரத்தி கொண்டு ஓடுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாத ஆசீர்வாதம் வேதனைக்குரியதாக காணப்படும். இந்த நாள்ல நம்ம ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தமான வாழ்வு தான் உண்மையான ஆசீர்வாதம். அநேக காரியங்கள் நமக்கு இருக்கு. இப்போ அநேக பணம், புகழ், நல்ல பெரிய வீடு, நில புலன்கள் எல்லாமே இருக்கு. நல்ல பதவியில இருக்கும் அப்படின்னா பரிசுத்தமான வாழ்வு இல்லை அப்படின்னா வேஸ்ட். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பரிசுத்தமான வாழ்வு வாழாம அந்த செல்வங்கள், உலக பிரகாரமான செல்வங்கள் நமக்கு இருக்கு அப்படின்னா அதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அது இந்த காலத்தோடு அழிந்து போகிறதாய் காணப்படுகிறது. அதிலும் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தோம் அப்படின்னா அது நமக்கு நித்தியத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது. பரிசுத்தம் இல்லாம ஒருவரும் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. ஆண்டவரிடத்துல போய் அநேகர் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, எனக்கு இந்த பிசினஸ் சக்சஸ் ஆயிரணும், அப்போ நான் உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் தந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம டீல் பேசிக்கிறவர்களாக, இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரிடத்துல போய் ஜெபிக்கிறவர்களாகத்தான் அநேக நேரத்துல காணப்படுகிறோமே தவிர, ஆண்டவரே எனக்கு பரிசுத்தமான வாழ்வு வாழ எனக்கு துணை செய்யுங்க, நீங்க பரிசுத்தர், நீங்க அசுத்த என் அழைக்கல, அந்த அசுத்தமான காரியங்கள் என் வாழ்க்கையில இருக்கு, அந்த காரியங்களை விட்டு நான் பரிசுத்தமான காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்கள் மிக மிக குறைவானதாக காணப்படுகிறது. பரிசுத்தமாய் நடந்து அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சி அப்படின்னா அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த பரிசுத்த வாழ்வு தான் உண்மையான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பரிசுத்தமா நடந்தவர்களை குறித்து நம்ம தியானித்தோம் அப்படின்னா யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கலாம். பரிசுத்தத்துல உத்தமனா இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பரிசுத்தத்துல உத்தமனா இருந்தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு அநேக சோதனையான காரியங்கள் அவனுக்கு வந்துச்சு, போராட்டமான சூழ்நிலைகள் அவனுக்கு வந்துச்சு. ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் அவன் பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டான். அவன் பாவம் செய்வது எப்படி, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி, இந்த இத்தனை பெரிய பொல்லாப்பு நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி பாவமான காரியத்தை விட்டு பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்ததுனால அவன் என்ன செய்தான், அதிகாரியாய் உயர்த்தப்பட்டான். அவனுக்கு அடுக்கடுக்காக சோதனைகள் வந்ததுதான். ஆனா அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினதுனால அவன் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நேர்மையாகவும் பரிசுத்தமாகவும் வாழும்போது உயர்ந்த ஸ்தானத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா அது ஆசீர்வாதமானதாய் காணப்படும். அருமையானவர்களே, அவனுடைய காரியத்துக்கு மாத்திரம் அது ஆசீர்வதிக்கப்படலை, அவன் மூலமாய் அவனுடைய சந்ததிகளும் அங்க ஆசீர்வதிக்கப்படுது. அவனுடைய பெற்றோர், அவனுடைய சகோதரர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் எகிப்துக்கு போய் அவருடைய தலைமுறைகளும் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை அந்த பஞ்ச காலத்துல சுதந்திரித்தார்கள். அதே போல ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய், நம்முடைய சோதனையில பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் நித்தியத்துக்கு, நம்முடைய தலைமுறைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கும் அது ஆசீர்வாதமானதா இருக்கும். அநேக நேரத்துல குறுக்கு வழிகளிலும் அசுத்தமான காரியத்திலும் அதிகார பலத்தினாலும் அநேகர் சம்பாதித்த பணங்கள் எல்லாம் அந்த சந்ததிகளோடு அவங்களோடு அழிந்து போகிறதாக காணப்படுகிறது. அதற்கு அப்புறமாக அவங்களுடைய சந்ததிகளுடைய நிலைமை பரிதாபமானதாக காணப்படுகிறது. ஏன்னா அவங்க செய்த காரியங்களுக்குரிய சாபங்கள் அவங்க சந்ததிகள் அனுபவிக்கிறாங்க. ஆனா பிரியமானவர்களே, நமக்கு பரிசுத்தமான வாழ்வு வேணும். அதுதான் நித்தியத்துக்கு நேராக நம்மை வழி நடத்தும். அதற்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்தது அப்படின்னா அது மேலான ஆசீர்வாதம்.
பரிசுத்தமான வாழ்வு சோதனையை ஜெயிக்கிறதாய் காணப்படுகிறது. பரிசுத்தமான வாழ்வு சோதனையை ஜெயிக்கிறதாக காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 15-16 அதிகாரங்களில சீலா என்கிற ஒரு நபரை குறித்து நம்ம வாசிக்கலாம். இந்த பவுலுடன் உடன் வேலையாளாய் காணப்படுகிறான். பவுல் கொடுத்த நிருபங்களை பல பல சபைகளுக்கு, பல பட்டணங்களுக்கு கொண்டு செல்லுகிற ஒரு பணியை செய்கிறவனாக காணப்படுகிறான். இவை ஆண்டவர் பேரில் நம்பிக்கை உள்ளவராக, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவனாக, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாக காணப்பட்டான். இந்த பவுலுடைய 2ஆம் மிஷனரி பயணத்துல இந்த சீலா இணைந்து என்ன செய்யறான், செயல்படுகிறான். அவரோடு உடன் ஊழியராய் அவன் செய்கிறான். அந்த இடத்துல ஊழியம் செய்யும் போது அவங்க என்ன செய்யறாங்க, சிறை பிடிக்கப்படுறாங்க, அநேக அடிகள் அடிக்கப்படுறாங்க. சோதனையான சூழ்நிலைக்குள்ள இந்த சீலாவும் பவுலும் தள்ளப்படுறாங்க. இந்த சோதனையான சூழ்நிலையில அவங்க பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனால அதை ஜெயித்தாங்க. பரிசுத்த ஆவியினால அவங்க நிறைந்து தேவனை துதித்து பாடினாங்க. ஒரு சோதனையான சூழ்நிலையில நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம் அப்படின்னா நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் மாத்திரமே அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அப்போ பரிசுத்த வாழ்வு அப்படின்றது பரிசுத்த ஆவியானவரின் துணை இல்லாம நமக்கு கிடைக்காது. இந்த சீலா பவுலோடு இணைந்து தேவனை துதித்து பாடினதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, சிறைகளில் உள்ள கட்டுகள் எல்லாம் அவங்களுக்கு கலன்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த விடுதலை, அந்த சோதனையை ஜெயிக்கக்கூடிய கிருபையை அந்த பரிசுத்தமான காரியம் அவங்களுக்கு நடத்தி கொடுத்தது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறதான சோதனைகளை ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவரின் துணை இருந்தால் மாத்திரமே நாம் ஜெயிக்க முடியும். அந்த பரிசுத்த வாழ்வு நம்ம வாழும்போது, அந்த சோதனையான சூழ்நிலைகளிலும் நாம் பரிசுத்தமாய் வாழும்போது ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் மேலானதாக, நிலையானதாக காணப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பரிசுத்தத்தின் மாதிரி யாரு அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து தான். பரிசுத்தமா இருக்கிறாங்க, ஒருத்தங்க பரிசுத்தமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எந்த மனுஷரையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பட்டியலிட முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம சொல்றோம், அந்த உலகத்துல மனிதனாய் வாழும்போது பாவம் இல்லாதவராக, குற்றம் இல்லாதவராக அவர் வாழ்ந்தார். பரிசுத்தத்தின் மாதிரியாய் அவர் திகழ்ந்தார். ஆண்டவர் தான் நமக்கு என்னது, ரோல் மாடல். அப்போ நாமும் ஆண்டவருடைய சாயலாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்ம வாழும்போது அது உண்மையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதாய் நமக்கு காணப்படும். உண்மையான ஆசீர்வாதம் எதுல இருக்கும் அப்படின்னா, நாம் செய்கிற பரிசுத்த செயல்களில, பரிசுத்த காரியங்களில, பரிசுத்தமான வாழ்வுல, அதுதான் உண்மையான ஆசீர்வாதத்தை நாம காமிக்க முடியும். நம்முடைய ஆசீர்வாதம் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அல்ல, அது மாத்திரம் அல்ல, ஆண்டவருக்கு நேரான காரியங்கள், சோதனைகளை ஜெயிக்கக்கூடிய பரிசுத்த வாழ்வு நமக்கு வேணும். நாம் பாவம் இல்லாதவர்களாக வாழணும், முயற்சி பண்ணணும். பாவத்தை செய்யாம என்னால இருக்க முடியாது, ஆனா ஆண்டவருடைய துணையோடு நாம் அந்த காரியங்களை செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது பரிசுத்தமான வாழ்வு நம்ம வாழ முடியும். அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்வு வாழும்போது நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் பாடுபடுறதுக்கு முன்பதாக சொல்றாரு, யோவான் 16ஆம் அதிகாரத்துல, தேற்றவாளனை நான் உங்களிடத்துல அனுப்புறேன். அவர் என்ன செய்வார், நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல இருக்கும்போது இது தவறு, இதை செய்யக்கூடாது, இதை செஞ்ச காரியம் தவறு அப்படின்றத கண்டித்து உணர்த்தும் போது நாம் அதை என்ன செய்யணும், மன்னிப்பு பெறுகிறவர்களாக காணப்படும் போது பரிசுத்த வாழ்வு வாழ முடியும். பரிசுத்தமான ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்க முடியும். நித்திய ராஜ்யத்துக்குரிய பரிசுத்தத்துல இந்த உலகத்துல வாழ முடியும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவதற்கு பரிசுத்த ஆவியானவரின் துணை நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்மிடத்துல இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் காணப்படுகிறாரு. அப்போ நாம் மனுஷிகமா நம்ம ஜெபிக்கிறதை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவரின் துணையில நம்ம ஜெபித்தோம் அப்படின்னா, எப்படி ஜெபிக்கணும், என்னென்ன காரியங்கள் நம்மிடத்துல இருந்து விலகணும், எந்தெந்த அசுசியான காரியங்கள் நம்மளை விட்டு விலகணும் அப்படின்ற காரியங்களை ஆண்டவர் நம்மோடு இருந்து ஜெபிக்கும் போது பரிசுத்தமான வாழ்வு வாழ முடியும். இந்த காரியத்தை செய்திருக்கேன், இனிமேல் அதை செய்ய கூடாது அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கும் போது நம்மால் அது செயல்படுத்த முடியாததாய் காணப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தரணும், பரிசுத்த வாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளில பரிசுத்தமான வாழ்வு தான் உண்மையான ஆசீர்வாதம். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நாங்க தியானித்தோம். இந்த நாளில ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் அறிக்கையிடுறோம். எது எங்களுடைய பரிசுத்த வாழ்வுக்கு குலைச்சலாய் காணப்படுகிறதோ அவை எல்லாவற்றையும் எங்களிலிருந்து நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை அளவில்லாமல் எங்கள் மேல் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன் என்று சொன்னீங்களே, அந்த அக்கினியால் எங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அக்கினி ஜுவாலையாய், இந்த பாவங்களை ஆண்டவரே சுட்டெரிக்கிற அக்கினியாய், பாவங்களை விலக்கி பரிசுத்தத்தின் நேர் ஓடுகிற அக்கினியாய் எங்களை மாற்றுங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஜெபிக்கிறவர்களாக, பரிசுத்த வாழ்வு வாழுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன்.